ஸோ கைஸ் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம் டபிள்யூடபிள்யூட ஒரு ரேங்கிங்லேருந்து. ஸோ டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு வந்து ஒரு ரேங்கிங் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த ரேங்கிங் என்னதுன்னா டபிள்யூடபிள்யூட கிரேட்டஸ்ட் டைட்டில் சேஞ்சஸ் இன் ரெசல்மேனியா ஹிஸ்ட்ரி. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட்டில் வந்து கோடி ரோட்ஸை வந்து வச்சுக்கிறாங்க. ரெசல்மேனியா 40 வந்து அவர் வந்து ரோமன் ரைன்ஸை வந்து தோக்கடிச்சிருப்பார். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட்டில் வந்து வச்சுக்கிறாங்க. அண்ட் செகண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட செத் ஃப்ரிக்கின் ராலன்ஸ் வந்து இருக்காரு. அவர் வந்து கேஷின் பண்ணியிருப்பார் இல்லையா ரெசல்மேனியா 31. ஸோ அதை வந்து செகண்டில் வந்து வச்சுக்கிறாங்க. ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் வந்து 3rd இருக்காரு. பெக்கி லிஞ்ச் வந்து 4th இருக்காங்க. ரோமன் ரெயின்ஸ் வந்து 5th இருக்காங்க. அண்ட் மற்றதெல்லாம் வந்து யாரெல்லாம் நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து பார்த்து நிற்கிங்க. இந்த ரேங்கிங் தான் வந்து டபிள்யூடபிள்யூ வந்து நேற்று நைட்டு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டு வந்து வந்ததுக்கப்புறம் நிறைய ஃபேன்ஸ் வந்து கோவமாக இருக்காங்க. கோடி ரோட்ஸ் வந்து ஏன் மேலே இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா கோடி ரோட்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸை வந்து தோக்கடிச்சாரு. 1316 டேஸ்க்கான ஒரு டைட்டில் ரெயினை வந்து தோக்கடிச்சாரு. மாடர்ன் டேவோட ஒரு பெஸ்ட் டைட்டில் ரெயினை வந்து அவர் வந்து தோக்கடிச்சாரு. ஸோ அதனால தான் கோடி ரோட்ஸ் வந்து மேலே வந்து இருக்காரு. அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் வந்து டிசர்வ் பண்ணுறாரு இந்த டைட்டில் சேஞ்சஸில் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது. ஏன்னா கோடி ரோட்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸை வந்து தோக்கடிச்சாரு. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் வரும். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 41 ஸ்டேஜை பற்றி. ஸோ இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து வைரலாக வந்து போயின்னு இருக்கு. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து பார்த்து நிற்குங்க. ஸோ இந்த ஃபோட்டோ தான் வந்து ரெசல்மேனியா 41 ஸ்டேஜாக வந்து இருக்க போது நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. நிறைய பெரிய நியூஸ் சோர்சஸ்லாம் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க இதுதான் வந்து ரெசல்மேனியா 41 ஸ்டேஜ் அண்ட் ரேம்பா வந்து இருக்க போகுதுன்னு. இது வந்து மோஸ்ட்டாக வந்து சிமிலராக இருக்குது. நேற்று வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் லைட்டாக வந்து இருக்குது. அண்ட் ரெசல்மேனியா 41 ஸ்டேஜ் பற்றியே வந்து இன்னொரு அப்டேட் இருக்குது. இந்த ரெசல்மேனியா 41 ஸ்டேஜ் ரிவீல் வந்து நம்ம எப்போ வந்து பார்க்க போகிறோம்னா இந்த ஸ்டேஜ் வந்து அஃபிஷியலாக வந்து டபிள்யூடபிள்யூ வந்து எப்போ வந்து ரிவீல் பண்ணுவாங்கன்னா அது வந்து மோஸ்ட் லைக்லி வந்து டபிள்யூடபிள்யூ வந்து ஸ்மாக் டவுனுக்கு முன்னாடி வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த செட் ரிவீல வந்து நம்ம ஃப்ரைடே வந்து பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து தேர்ஸ்டே வந்து பார்க்கலாம். மோஸ்ட் லைக்லி அந்த டேஸ்ல தான் வந்து டபிள்யூடபிள்யூ வந்து இந்த ரெசல்மேனியா 41 ஸ்டேஜ் வந்து ரிவீல் பண்ணிடுவாங்க. அண்ட் நம்ம அடுத்த அப்டேட் கூட ஸோ ரீசென்ட்லி பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எச் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து போயிருப்பாரு. அங்கே வந்து அவர் வந்து ஜான்சினாவோட ஹீல் டர்ன் பற்றி வந்து பேசுறாரு. நான் வந்து சொன்ன ஜான்சினா கிட்ட இப்படிலாம் வந்து நீ வந்து ஹீல் டர்ன் வந்து பண்ண போறேன்னு. அதுக்கு ஜான்சினா சொன்ன ஒரே பதில் ஐ லவ் இட். ஜான்சினாவும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து விருப்பம் இருந்தது. ஜான்சினாவும் வந்து இன்ட்ரெஸ்டாக இருந்தாரு இந்த ஹீல் டர்ன் வந்து பண்றதுக்கு. இந்த ஹீல் டர்ன் பார்த்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஹீல் டர்னாக வந்து மாறிடுச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்டேட் கூட. ஸோ இது வந்து ஒரு அப்டேட் இல்லை, இது வந்து ஒரு தியூரி. ஸோ நம்மளோட மெயின் ஈவென்ட் ஜே உசோ வந்து எப்படி வந்து நம்மளோட ராக்கோட ஃபேக்ஷனை வந்து ஜாயின் பண்ணலாம். ராக்கோட ஃபேக்ஷன் மீன்ஸ் அங்கே வந்து நம்மளோட ஜான்சினா, டிராவிஸ் ஸ்காட் அண்ட் ராக் வந்து இருக்காங்க. 3 பேர் இருக்காங்க. ஸோ அங்கே வந்து நம்மளோட ஜே உசோ வந்து எப்படி வந்து இன்க்ளூட் ஆகலாம்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஜனவரி 6 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரா எபிசோட்ல ஜே உசோ வந்து வந்திருப்பாரு. யாரு கூட? டிராவிஸ் ஸ்காட் கூட. ஸோ டிராவிஸ் ஸ்காட் கூட பார்த்தீங்கன்னா அவர் வந்து வந்திருப்பாரு. ஏன்னா டிராவிஸ் ஸ்காட்டோ ஜே உசோ வந்து ஃப்ரெண்டு. ஸோ 2 பேரும் வந்து தரமா வந்து வந்திருப்பாங்க அன்னைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனவரி 7 அன்னைக்கு NXT-ல வந்து நம்ம ராக் வந்து வந்திருப்பாரு. அண்ட் ராக் வந்து அங்கே வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா நான் வந்து ஒரு 20 ஸ்டெப் அஹெடாக இருக்கேன், அதை விட நான் வந்து 20 ஸ்டெப் அஹெடாக வந்து இருக்கேன். அண்ட் ராயல் ரம்பிள்ல பார்த்தீங்கன்னா நம்மள ஜே உசோ வந்து 20th நம்பர்ல வந்து என்ட்ரி கொடுப்பாரு. ஜே உசோ வந்து நம்பர் 20ல வந்து என்ட்ரி ஆவாரு. ஸோ ராக் சொன்னாரு 20 ஸ்டெப் அஹெட் அண்ட் ஜே உசோ வந்து நம்பர் 20ல வந்து வராரு. அண்ட் ராயல் ரம்பிள்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜே உசோ வந்து ஜான்சினா வந்து தோக்கடிச்சு அங்கே வந்து ஜெயிச்சிடறாரு ராயல் ரம்பிள்ல. ஸோ யாருக்கு தெரியும் ஜான்சினா வந்து ஃபர்ஸ்டே வந்து ராக் கிட்ட வந்து தன்னோட சோலை வந்து வித்திருப்பாரு. அதனால அவர் வந்து ராக்கோட கசின் ஜே உசோ வந்து ஜெயிக்க விட்டு இருப்பாரு. அண்ட் ராயல் ரம்பிளோட போஸ்ட் சொல்ல பார்த்தீங்கன்னா ஜான்சினா வந்து சொல்லிடுறாரு நான் வந்து பெஸ்ட் ஃபார் த பிஸ்னஸ் வந்து பண்ண போறேன், நான் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து எலிமினேஷன் சாம்பல் வந்து கம்ப்ளீட் பண்ண போறேன். ஸோ ஜான்சினா வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுவார், ஏர்ன் பண்ணுவார். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிராப் பண்ணுவார். ஆனால் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து ஜான்சினா வந்து அது பண்ணல. ஸோ ஜான்சினா வந்து ஸ்ட்ரைட்டா வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு நான் வந்து எலிமினேஷன் சாம்பல் வந்து இருக்க போறேன்னு. அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கென்டையர் வந்து ரொம்ப வந்து ஹேட் கொடுத்தாரு. நாங்களாம் மட்டும் வந்து இந்த மேட்சஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு குவாலிஃபை ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து வரும். ஆனால் ஜான்சினா பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து வந்துடுறாரு பெஸ்ட் ஃபார் த பிஸ்னஸ். அங்கே வந்து நம்மளோட ஜான்சினா வந்து லைட்டாக வந்து ஹீல் ப்ரோமோ வந்து கட் பண்ணிட்டாரு. அண்ட் 2025 ராயல் ரம்பிள் வந்து ஜெயிச்சோடனே ஜே உசோக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஒரு ஹேட் வந்து கிடைச்சது. ஃபேன்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஜே உசோக்கு வந்து ஆஃப்ஃபுல்லாக வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் February 21 ஸ்மாக் டவுன் ராக் வந்து கோடி ரோட்ஸ் கிட்ட வந்து சோல் கேட்பாரு. ஸோ ராக்குக்கு வந்து தெரியும் இங்கே வந்து கோடி ரோட்ஸ் வந்து தன்னோட சோல் வந்து தரமாட்டான்னு. அதனால ராக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளான் போட்டிருப்பாரு ஜான்சினா கூட. அண்ட் எலிமினேஷன் சாம்பல்ல என்ன நடக்குதுன்னா அங்கே வந்து மெயின் ஈவெண்ட்ல வந்து நம்மள ஜான்சினா, ராக் அண்ட் ஜே உசோட ஃப்ரெண்டு டிராவிஸ் ஸ்காட் பார்த்தீங்கன்னா ஹீல் டர்ன் வந்து பண்ணிடுறாங்க. கோடி ரோட்ஸ் மேல தரமா வந்து பொழந்துடுறாங்க. அண்ட் மார்ச் 17 ராக் பார்த்தீங்கன்னா ஜான்சினா வந்து என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து ரொம்ப வந்து ஆஃப்ஃபுல்லா வந்து இருக்கீங்கன்னு. அண்ட் அதே தான் வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து ட்ரீட் பண்ணாங்க நம்மளோட ஜே உசோ ராயல் ரம்பிள் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம். ஜே உசோக்கு வந்து ஆஃப்ஃபுல் ட்ரீட்மெண்ட் வந்து கிடைச்சது.
கிடச்சிது. அண்ட் ஜான்சனாக்கும் வந்து ஹவுஃபுல் ட்ரீட்மெண்ட் வந்து கிடச்சிது. அண்ட் எலிமினேஷன் சேம்பரில் வந்து ராக் வந்து 2 ஃபிங்கர் வந்து காமிச்சிருப்பார். அண்ட் கோஇன்சிடென்ட்லி நம்மள ஜே உசோவும் பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோடில் வந்து 2 ஃபிங்கர் வந்து காமிச்சிருப்பாரு. ஸோ இதுவும் வந்து ஒரு லிங்காக வந்து இருக்கலாம். இது வந்து கோஇன்சிடென்ஸாக வந்து இருக்கலாம். WWE வந்து லாங் டைம் ஸ்டோரி லைன் கூட வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ மேபி WWE வந்து அப்பயே வந்து பிளான் பண்ணிக்கலாம், இல்லைனா இது வந்து கோஇன்சிடென்ட்டாக வந்து இருக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து ராக் வந்து கோடி ரோட்ஸ் கிட்ட வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ வந்து என்னோட சாம்பியனாக வந்து இருன்னு. ஆனால் இங்கே ரெசல்மேனியா 41ல் ஜே உசோ வர்சஸ் குந்தருக்கான மேட்ச் வந்து நடக்க போகுது ஃபார் தி வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப். இங்கே வந்து மோஸ்ட் லைக்லி நம்மள ஜே உசோ வந்து ஜெயிக்கிற மாதிரி இருக்காரு. அண்ட் கோடி ரோட்ஸ் வர்சஸ் ஜான் சீனாக்கான மேட்சும் வந்து நடக்க போகுது அன்டிஸ்பியூட்டட் டைட்டிலுக்காக. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மள ஜான் சீனா வந்து ஜெயிக்கிறதுல வந்து ஃபேவரட்டாக இருக்காரு. ஸோ இங்கே வந்து நம்ம ஜான் சீனாவும் ஜெயிக்க போறாரு அண்ட் ஜே உசோ வந்து ஜெயிக்க போறாங்க. 2 பேரும் வந்து சாம்பியனா வந்து ஆக போறாங்க. ஸோ இங்க வந்து நம்ம ராக்குக்கு வந்து 2 சாம்பியன்ஸ் வந்து கிடைக்கிறாங்க. தன் ராக்கு கீழே வந்து வேலை செய்யற 2 சாம்பியன்ஸ் வந்து கிடைக்கிறாங்க. ஸோ இந்த தியூரி வந்து ரொம்ப வந்து வைல்டா இருக்கு. ஆனா இந்த தியூரி வந்து சென்ஸ்லெஸ்ஸா இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த தியூரி வந்து ரொம்ப வந்து சென்ஸ்லாம் வந்து மேக் பண்ணி எல்லா இடத்துலயும் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காதுலாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ இது வந்து நடக்கிறது வந்து சான்ஸ் இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன? இந்த தியூரி வந்து நல்லா இருக்காரு. ஜே உசோ வந்து நம்மளோட ராக் வந்து ஜாயின் பண்ணுவாரா? உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. ரெசல்மேனியா வீக்கெண்ட் வந்து எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும்? ஸோ ரெசல்மேனியா வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா 15th ஏப்ரல் வந்து ஸ்டார்ட் ஆகும். 15th ஏப்ரல் டியூஸ்டே அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரா வந்து போடுவாங்க காலையில் 5:30 மணிக்கு. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து போட போகிறாங்க இந்தியாவில். அண்ட் அடுத்த WWE ஷோ வந்து எப்போ போடுவாங்கன்னா அது வந்து 19th ஏப்ரல் சாட்டர்டே அன்னைக்கு ஸ்மாக் டவுன் வந்து போடுவாங்க. அதை வந்து காலையில் 5:30 மணிக்கு வந்து போடுவாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்க்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நடக்க போகுது ஹால் ஆஃப் ஃபேம் 2025. இது வந்து எப்போ நடக்க போகுதுன்னா அது வந்து ஏப்ரல் 19th அன்னைக்கு தான் வந்து நடக்க போகுது. ஏப்ரல் 19th சாட்டர்டே அன்னைக்கு காலையில் 10:30 மணிக்கு யூடியூப்ல வந்து போடுவாங்க. ஸோ நம்ம வந்து ஹால் ஆஃப் ஃபேம் 2025 வந்து நம்ம வந்து யூடியூப்ல வந்து பார்க்கலாம். அண்ட் அதே 19th ஏப்ரல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு NXT ஸ்டாண்ட் அண்ட் டெலிவரி வந்து போடுவாங்க. அது வந்து எப்போனா அது வந்து நைட்டு 10:30 மணிக்கு வந்து போடுவாங்க இந்தியா. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளோட நெட்ஃப்ளிக்ஸில் வந்து போடுவாங்க. அண்ட் 20th ஏப்ரல் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 41 நைட் 1 வந்து போடுவாங்க இந்தியாவில். அது எப்போ போடுவாங்கன்னா டைம் கேட்டிங்க அது வந்து காலையில் 4:30 மணிக்கு வந்து போடுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பார்க்கலாம். அண்ட் ஏப்ரல் 21 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு ரெசல்மேனியா நைட் 2 வந்து போடுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா காலையில் 4:30 மணிக்கு வந்து போடுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுவும் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து போடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக ரா ஆஃப்டர் மேனியா வந்து போடுவாங்க. அதுதான் வந்து இந்த ரெசல்மேனியா வீக்கெண்டோட கடைசி ஷோவாக வந்து இருக்க போகுது. ஸோ அந்த ரா வந்து எப்போ போடுவாங்கன்னா அதுக்கு அடுத்த நாளே வந்து போடுவாங்க. ஏப்ரல் 22 அன்னைக்கு போடுவாங்க டியூஸ்டே காலையில் 5:30 மணிக்கு வந்து போடுவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுவும் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸில் வந்து போடுவாங்க. ஸோ இதில் தான் வந்து ரெசல்மேனியா வீக்கெண்டோட ஷோஸு டேட்டு டைமு அண்ட் எங்கே வந்து பார்க்க போகிறீங்கன்னு அதில் தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். அது சரிப்பா என்கிட்ட வந்து நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை, நான் எப்படி வந்து இது ஃப்ரீயாக வந்து பார்க்குறது கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு வேலை செய்யணும். அது என்னென்னா நீங்கள் வந்து எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து ரெசல்மேனியாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் வந்து போட்டுருவேன் ஒரு லிங்க்கு. ஸோ அந்த லிங்க்கை தொட்டு நீங்கள் வந்து ரெசல்மேனியா வந்து காசு கொடுக்காம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கிளியர் ஆகிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க அண்ட் அஃப்கோர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.